திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரப் பகுதிகளை ஒட்டிய பண்ணைப்பட்டி, தெத்துப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் செம்மண் கடத்தல் நடைபெறுவதாக அப்பகுதி மக்கள் புகார் எழுப்பியுள்ளனர். இரவு நேரங்களில் மணல் கடத்தலில் ஈடுபடும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஊராட்சி உட்பட்ட மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்துல தனிநபர் மண் எடுத்து போறதுக்காக வேண்டி நீர்வழி பாதைகளை அகலப்படுத்திக்கிட்டு அதனால காட்டாற்று வெள்ளம் வரும்போது விளைநிலங்கள் கடுமையாக பாதிக்கப்படும். மேலும் மண் அரிமானம் ஏற்படும். கரூர் அருகே புதிதாக பணியில் சேர்ந்த தீயணைப்புத்துறை வீரர்களுக்கான 90 நாள் பயிற்சி முகாம் நிறைவு பெற்றது. நொய்யல் அடுத்த வேட்டமங்கலம் கிராமத்தில் தனியார் கல்லூரியில் நடைபெற்ற இம்முகாமில் 100 வீரர்கள் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர். பயிற்சி நிறைவை ஒட்டி நடத்தப்பட்ட சாகச நிகழ்ச்சிகளில் வீரர்கள் மூவண்ணத்தில் தண்ணீரை பீச்சி அடித்து பார்வையாளர்களை வியக்க வைத்தனர். தியாகத்தை குறிக்கும் காவி நிறம், வெண்மை, நம்முடைய பசுமை ஆகிய தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் விரைவில் தீயணைப்பு நிலையங்களுக்கு பணிக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டம் கோடங்குடி கிராமத்தில் வீடு ஒன்றில் வளர்க்கப்படும் நாயும் பூனைக்குட்டியும் தாயும் குட்டியும் போல நெருங்கி பழகி கொஞ்சி விளையாடுவது அப்பகுதி மக்களை பெரிதும் கவர்ந்துள்ளது. குறிப்பாக நாயிடம் பால் குடிக்க தொடங்கிய பூனைக்குட்டி தற்போது நாயை விட்டு இணை பிரியாமல் சுற்றித் திரிந்து பாசத்தோடு பழகி வருகிறது. நாயும் பூனைக்குட்டியும் அன்போடு பழகும் வீடியோவை பலரும் பகிர்ந்து வருகின்றனர். குமரி மாவட்டத்தில் இருந்து இலங்கைக்கு கடத்த முயன்ற பீடி இலைகள், சுக்கு உள்ளிட்டவற்றை கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் பறிமுதல் செய்தனர். குமரி கடற்பகுதியில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது படகு ஒன்றை சோதனையிட்டனர். அப்போது 17 பண்டல் பீடி இலைகள், 38 கிலோ சுக்கு உள்ளிட்டவற்றை கண்டறிந்தனர். கடத்தலில் ஈடுபட்ட கன்னியாகுமரியை சேர்ந்த அஜித் என்ற இளைஞர் மற்றும் ஒரு சிறுவனையும் கைது செய்தனர். கிருஷ்ணகிரி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் இருந்து பணியிட மாற்றம் செய்யப்பட்ட தலைமை ஆசிரியர் மகேந்திரனை மீண்டும் அதே பள்ளியில் நியமிக்க கோரி அப்பள்ளி மாணவிகள் நடத்திய பாச போராட்டம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. பள்ளி மைதானத்தில் திரண்ட மாணவிகள் மகேந்திரனின் பணியிட மாற்றத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். இதை அறிந்த மகேந்திரன் நேரில் வந்து அவர்களை சமாதானப்படுத்தி கலைந்து போகச் செய்தார். மகேந்திரன் தனது சொந்த விருப்பத்தின் பேரில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகத்தில் உதவி திட்ட அலுவலராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். மேட்டூர் அணை அருகே ஆபத்தை உணராமல் சுற்றுலா பயணிகள் ஆற்றில் இறங்கி விளையாடுவது உள்ளிட்ட நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக புகார் எழுந்துள்ளது. அணையின் நீர்மட்டம் முழு கொள்ளளவை எட்டியுள்ளதால் அணைக்கு வரும் நீர் முழுவதும் அப்படியே காவிரி ஆற்றில் 16 கண் மதகுகள் வழியாக வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனை காணவரும் சுற்றுலா பயணிகள் ஆபத்தை உணராமல் குடும்பத்துடன் காவிரி ஆற்றில் இறங்கி வேடிக்கை பார்ப்பது, செல்ஃபி எடுப்பது, புகைப்படம் எடுப்பது, நீரில் இறங்கி விளையாடுவது உள்ளிட்ட செயல்களில் ஈடுபடுகின்றனர். அசம்பாவிதம் ஏற்படும் முன் அவற்றை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாட்டில் விசைத்தறிகளுக்கான மின் கட்டண உயர்வை அரசே ஏற்றுக்கொள்ளும் என்ற அறிவிப்பிற்கு தமிழ்நாடு விசைத்தறி சங்கங்களின் கூட்டமைப்பினர் நன்றி தெரிவித்துள்ளனர். விலையில்லா வேட்டி சேலைகளை விசைத்தறிகளில் உற்பத்தி செய்ய 680 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து பணிகள் வழங்கியதற்கும் அவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். பயன்பாட்டிற்கான கட்டண சுமையை அதிகரிக்காமல் அதே கட்டண சலுகையை அளித்து பல லட்சம் நெசவாளர்களுக்கு வாழ்வு வழங்கி வருவதற்கு தமிழ்நாடு விசைத்தறி சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மின்கட்டண பிரச்சினையை தீர்க்க நெட் மீட்டர் வசதியுடன் 50% மானியத்துடன் சோலார் பேனல் அமைக்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை தெப்பக்குளத்தில் உள்ள மாரியம்மன் கோயிலில் பழத்தட்டு கூடுதல் விலைக்கு விற்பனை செய்த விவகாரத்தில் தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வனின் மகனை தாக்கிய கடை வியாபாரிகள் 2 கைது செய்யப்பட்டனர். உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கறிஞராக பணிபுரிந்து வரும் தங்க தமிழ்ச்செல்வனின் மகன் நிஷாந்த் மனைவியோடு சாமி தரிசனம் செய்வதற்காக சென்றுள்ளார். அப்போது தெப்பக்குள மாரியம்மன் கோயில் வாசலில் தேங்காய் பழத்தட்டு வாங்கும் போது
விலை தொடர்பாக வாக்குவாதம் ஏற்பட்டது. இதில் தேங்காய் கடை வியாபாரி மணிகண்ட பிரபு தேங்காயை எடுத்து எறிந்ததில் தலையில் காயமடைந்த நிஷாந்த் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார். இதையடுத்து கடை வியாபாரிகளான தந்தை சமயமுத்து மற்றும் அவரது மகன் மணிகண்ட பிரபுவை போலீசார் கைது செய்தனர். தூத்துக்குடி சிப்காட் பகுதியில் தனியார் ஏற்றுமதி நிறுவன குடோனில் மூட்டை சரிந்து விழுந்து கண்ணன் என்பவர் பரிதாபமாக உயிரிழந்தார். தனியார் கண்டெய்னர் ஏற்றுமதி நிறுவனத்தில் கடந்த 8 ஆண்டுகளாக அவர் மூட்டை சுமக்கும் தொழிலாளியாக பணியாற்றி வந்த நிலையில் கண்ணன் குடும்பத்தினருக்கு நிறுவனம் சார்பில் நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இந்த நிலையில் கண்ணனின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொழிற்சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக அரசு மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இந்த நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுத்து அந்த குடும்பத்திற்கு போதிய நிவாரணம் வழங்கிட வேண்டும் என்று கேட்டுக்கிறோம். மயிலாடுதுறை குத்தாலம் அருகே மூடப்பட்ட ONGC எண்ணெய் எரிவாயு கிணற்றை புதுப்பிப்பதாக குற்றம் சாட்டி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலையூரில் 10 ஆண்டுகளாக மூடப்பட்டிருக்கும் எரிவாயு எண்ணெய் கிணற்றை பராமரிப்பு பணி என்ற பெயரில் புதுப்பிக்கும் பணி நடப்பதாக மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஜெயராமன் குற்றம் சாட்டினார். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் இதெல்லாம் மூடிடுவாங்க, கைவிடுவாங்கன்னு நினைச்சோம். ஆனால் கடந்த 10 நாளா ரகசியமா கொண்டு வந்து தளவாடங்களை இறக்கி வேலை செய்யுது ONGC. அவங்க என்ன வேலை செய்கிறாங்கன்னு காவல்துறைக்கு தெரியாது, ஆர்டிஓவுக்கு தெரியாது, மாவட்ட ஆட்சியருக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே வீட்டில் சிலிண்டர் வெடித்த விபத்தில் மூதாட்டி படுகாயமடைந்தார். ஜக்கம்பட்டி 4 முனை சந்திப்பில் உள்ள மூதாட்டி அங்கம்மாளின் வீட்டில் சிலிண்டரில் இருந்து கேஸ் அடுப்பிற்கு செல்லும் வயரில் வாயு கசிவு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் மூதாட்டி லைட்டை போடுவதற்காக கரண்ட் சுவிட்சை போட்ட நிலையில் திடீரென்று சிலிண்டர் வெடித்து வீட்டின் முன்பக்கம் சேதமடைந்தது. மேலும் கதவுகள் உடைந்து வெளியில் தூக்கி வீசப்பட்டதில் காயமடைந்த மூதாட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார். சிலிண்டர் வெடித்த பகுதியில் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை பரவாமல் தடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே உள்ள ஸ்ரீ பூமுனி கோவிலில் மது பழக்கத்தை மறப்பதற்காக கயிறு கட்ட வந்த நபர் போதையில் பெண்களை தகாத வார்த்தைகளால் பேசியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் மது பழக்கத்தை மறக்க இந்த கோயிலுக்கு வரும் பலர் அங்கேயே மது அருந்துகிறார்கள் என்றும் மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டுவதாகவும் அப்பகுதியினர் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் இந்த கோவிலில் மது பழக்கத்தை மறக்க கயிறு கட்டுவதை கைவிட வேண்டும் என்று மக்கள் வலியுறுத்துகின்றனர். கயிறு குடிச்சிட்டு கயிறு கட்டுறாங்க. ஒரு கயிற்றுக்கு 5000 காசு வாங்குறாங்க. குடிச்சிட்டு தான் கயிறு கட்டுறாங்க. எங்களுக்கு கயிறு கட்டக்கூடாது. பழையபடியே கோயிலுக்கு அவங்க பொங்க வைக்கிட்டோம், வரி கொடுக்கட்டும், பூசை பண்ணிட்டோம். வெள்ளிக்கிழமை கொண்டாவா தினமும் கூட கோயில் திறந்து வைக்கிட்டோம், பூசை பண்ணிட்டோம், எல்லாம் சாமி கும்பிட்டு போட்டும் பண்ணிட்டோம். மொத்தத்தில் கயிறு கட்டக்கூடாது. தேனி அல்லிநகரம் நகராட்சி ஆணையர் இல்லத்தில் 12 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற சோதனையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக லஞ்ச ஒழிப்பு துறையினர் தெரிவித்தனர். அல்லிநகரம் நகராட்சி ஆணையராக உள்ள ஏகராஜா வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்பு துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். பொம்மைய கவுண்டன்பட்டியில் உள்ள அவருடைய இல்லத்தில் 5 பேர் கொண்ட லஞ்ச ஒழிப்பு துறையினர் சோதனை நடத்தினர். ஏகராஜா மருத்துவ விடுப்பில் சென்றிருக்கும் நிலையில் காலை 7 மணிக்கு தொடங்கிய சோதனை இரவு 8 மணிக்கு நிறைவுற்றது. இதில் ஆணையாளர் ஏகராஜாவின் இல்லத்தில் இருந்து முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக லஞ்ச ஒழிப்பு துறையினர் தகவல் தெரிவித்தனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் சுற்றுவட்டார பகுதிகளில் இளைஞர்களுக்கு போதை ஊசி விற்ற 2 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சிவன்மலை பகுதியில் இளைஞர்கள் சிலர் போதை ஊசி பயன்படுத்துவதாக காங்கேயம் காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதைத் தொடர்ந்து அப்பகுதிக்கு சென்ற காவல்துறையினர் சூரியபிரகாஷ் மற்றும் கவின்குமார் ஆகிய 2 இளைஞர்களை கைது செய்தனர். இவர்கள் ஈரோட்டில் இருந்து வலி நிவாரணி மாத்திரைகளை மொத்த விலையில் வாங்கி வந்து அவற்றை இளைஞர்களுக்கு விற்பனை செய்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. திருச்சி மாவட்டம் முக்கொம்பில் அமைந்துள்ள காவிரி பாலத்தின் 35வது மதகு பகுதியில் உள்ள தூணில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. தூண் அடிப்பகுதியில் இருந்து விலகி மேற்கு பகுதி நோக்கி சுமார் 25 சென்டிமீட்டர் அளவிற்கு சாய்ந்துள்ளது. 6 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த தூணில் சிறிய அளவில் விரிசல் ஏற்பட்ட நிலையில் ஒவ்வொரு ஆண்டும் விரிசல் அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது. தற்போது காவிரி மற்றும் கொள்ளிடத்தில் அதிக அளவு தண்ணீர் திறந்துவிடப்பட்டிருப்பதால் காவிரி பாலம் இடியும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக அதிகாரிகள் உரிய ஆய்வு செய்து பாலத்தை சீரமைக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.